சப்பாத்திக்கு இதை விட சூப்பரான சைட் டிஷ் இருக்கான்னு தெரியல. இந்த சப்பாத்தியும் இந்த சைட் டிஷ்ஷும் ஒன்றா வச்சு சாப்பிடும் போது இதோட ருசி உச்சத்துக்கு போகும். நீங்கள் ஒரு டைம் சப்பாத்தி கூட இந்த சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி சேர்த்துடலாம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாமா. ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாமா. சீவல் மணை வச்சு இப்போ நம்ம திருகி எடுத்துக்கலாம். இதே போல் 2 உருளைக்கிழங்கும் திருகி எடுத்துக்கோங்க. இது கூடவே 100 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பன்னீர் தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர் திருகி எடுத்துக்கலாம். நீங்கள் பன்னீர் சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் பன்னீர் சேர்க்குறேன். பன்னீரும் இந்த அளவுக்கு திருகி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பொடியை நறுக்குன 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி துண்டு எடுத்து சீவல் போட்டு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்குன கொத்தமல்லி, கூடவே ஒரு சின்ன கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, கம்மியாகவே சேர்த்துக்குங்க கடலை மாவு. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியை நறுக்கின 5 முந்திரி, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இதை சேர்த்துடலாம். நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துருங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துருங்க. தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா உருளைக்கிழங்குலையும் தண்ணி ஈரப்பதம் இருக்கும், அதே போல் பன்னீர்லையும் ஈரப்பதம் இருக்குது. தண்ணியே சேர்க்க வேண்டியதில்லை. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிடுங்க. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா வந்துடணும். இப்போ இது மேலவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கடலை மாவு இதை சேர்த்துட்டு நல்லா பிசையாதீங்க. அப்படியே ஒன்றும் பாதியமாக இருந்தாலே நல்லாயிருக்கும். உருண்டை பிடிக்கிறதுக்காக தான் இது போடணும்னு அவசியம் இல்லை. போட்டால் வந்து நமக்கு உருண்டை வந்து நல்லா ஷேப்பு கரெக்டாக வரும், கையில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் கையில் இந்த அளவுக்கு எண்ணெய் தொட்டு நல்லா அப்படி அப்ளை பண்ணிவிடுங்க. உள்ளங்கையிலையும் இப்படி தொட்டு தேய்ச்சிடுங்க. இப்போ வந்து உருண்டை வந்து உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக இருந்தால் தான் ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. நல்லா ரவுண்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இதே போல் இருக்கிற மாவு எல்லாமே நல்லா உருண்டை போட்டு எடுத்து வச்சுடுங்க. இந்த அளவுக்கு உருண்டை போட்டு எடுத்து வச்சுக்கோங்கம்மா. இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பு தீயை அதுக்கப்புறம் மீடியமான அளவில் வச்சுடுங்க. கொஞ்சமாக நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன். இந்த உருண்டை எடுத்து அரிசி மாவில் இப்படி மேலே பெரட்டிடுங்க. அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறேன்னா உருண்டை சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ ஒரு பீஸாக இதில் சேர்த்துடலாம். அடுப்பத்தையே ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, ஏன்னா மேலே டக்குன்னு கருகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க, உடனே திருப்பாதீங்க. இப்போ வந்து அப்படியே திருப்பி விட்டுட்டே இருங்க. எல்லா பக்கமும் வந்து நல்லா செவந்து வரணும். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்தால் போதும். இப்போ எடுத்துடலாம் நம்ம. இதே போல் இருக்கிற உருண்டையெல்லாம் நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஜீரகம், தேவையான அளவு ஸ்பைசஸ் இதை சேர்த்துடலாம். இது கூடவே 2 பச்சை மிளகா பொடியை நறுக்கினது, இதையும் சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து சீவல் போட்டு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கிடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து லைட்டாக அப்படி பரட்டி விட்டுருங்க. அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்கம்மா, அவ்வளோதான். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி முந்திரி பேஸ்ட்டு ஜார் அப்படியே இருக்கட்டும், அப்புறமா கழுவி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜார் கழுவி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம புளிப்பு இல்லாமல் கெட்டியான தயிர் இதுலேருந்து ஒரு 3 கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்துடலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. இந்த கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும். அதே போல் சூடான ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு தீ வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, குறைச்சே வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிக்ஸி கழுவி தண்ணி சேர்த்துருக்கோம். நீங்கள் மிக்ஸி கழுவி தண்ணி சேர்க்கலன்னா ஒரு அரை கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம்.
நடுவில் கலந்து விடுங்க. அதே போல் அடுப்பு தீயை குறைச்சி வச்சுடுங்க. 4 நிமிஷம் ஆயிருக்குமா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கலர் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே போல் தண்ணிலாம் இழுத்து ஓரளவுக்கு வந்து திக்காக வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த டைமில் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. சர்க்கரை சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருண்டை, உருண்டையை எடுத்து ஒரு பீஸாக சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி. சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா பொடியை நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதை மேலே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உருண்டை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சா போதும். 1 நிமிஷம் ஆயிருக்குமா பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும்.